ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் அழகுசிங்கர் ஜீயர் திருவடிகள் சரணம் சரணம். கல்யாண ஜுவல்லர்ஸ் பாக்யம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அடியனுடைய சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். 108 திவ்ய தேசங்கள் வரிசையில் இன்று நான் சேரிக்கக்கூடியது என்ன? எந்த எம்பெருமானை காணப்போகிறோம்? திருவல்லவாழ் என்று சொல்லக்கூடிய திருவாழ் மார்க்கம் என்று சொல்லக்கூடிய எம்பெருமானை காணப்போகிறோம். நம்மாழ்வார் 11 பாசுரங்கள், திருமங்கை ஆழ்வார் 11 பாசுரங்களால் வழிபட்ட திருத்தலம். திறந்த மார்போடு மகாலட்சுமியை நிரந்தரமாக கொண்டு சேவை சாதிக்கக்கூடிய எம்பெருமான். புராதன கஷேத்திரம் 2000-3000 வருடம் பழமையானது. இந்த தலத்தில் ஒரு அற்புதமான ஒரு கிணறு காணப்படுகிறது. இந்த கிணற்றிலே எப்பொழுதும் நீர் சுரந்து கொண்டே இருக்கும். அந்த நீர் எங்கிருந்து சுரக்கிறது என்று இதுவரை அறிவியலாளர்கள் கூட கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு தீர்த்த கிணறை இந்த ஆலயத்திலே நாம் காணலாம். சரி, ஏன் இந்த எம்பெருமானுக்கு திருவல்லவாழ் திருவாழ் நார்பன் என்று பெயர்? இந்த பகுதியிலே சங்கர மங்காத்தம்மை என்ற ஒரு மங்கை நல்லாள் வாழ்ந்து வந்தார். பெருமாளையின் மீது அதீத பக்தி கொண்டவள். அந்த நங்கை நல்லாள் தினந்தோறும் பெருமாளை உபாசனை செய்வாள். மலர்களை தொடுத்து கொண்டு சென்று வழிநடுக அவள் திருநாமத்தை சொல்லிக்கொண்டே வருவாள். அப்படி வரக்கூடிய நேரத்திலே காலத்திலே தோளகாசுரன் என்று சொல்லக்கூடிய ஒரு அசுரன் இந்த அம்மையாரை இடைமறித்து இடையூறு செய்ய, அவன் இடையூரை பொறுக்க மாட்டாமல் ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்தியே ஸ்ரீமதே நாராயணாய் நமஹா என்று சொல்லி தன் திருக்கரம் கூப்பி பெருமாளை வழிபட்டவுடன் ஒரு பிரம்மச்சாரியின் வடிவத்திலே வந்த பெருமாள் அந்த அசுரனை தாக்கி வீழ்த்துகிறார். அசுர சக்திகளை அழித்து விடுகிறார். இந்த அம்மையார் பார்த்து கொண்டே இருக்கிறார். இவனோ ஒரு சிறுவன், ஒரு பிரம்மச்சாரி, வயதிலே சிறியவன். இவன் எப்படி ஒரு மிகப்பெரிய அசுரரை, அசுர சக்தியை, அசுர படைகளை வீழ்த்தினான்? அது சாத்தியமா என்று இந்த அம்மையார் பார்த்த பொழுது எம்பெருமான் கம்பீரமாக திருமார்பு திறந்து காட்டக்கூடிய காட்சியை கண்டவுடன் அவனுடைய திருமார்பிலே மகாலட்சுமியை பார்த்தாலாம் அந்த அம்மையார். அப்படியானால் வந்திருப்பவன் ஸ்ரீமன் நாராயணனே என்பதை உணர்ந்து வீழ்ந்து வணங்கினாலாம் இந்த அம்மை. எனவே தன் திருமார்பிலே மகாலட்சுமியை காட்சிப்படுத்திய திருவல்லவாழ் திருமார்பன் என்ற பெயரை பெறுகிறார். எர்ணாகுளம் கொல்லம் மாவட்டத்திலே இது ரயில் மார்க்கத்திலே இருக்கக்கூடிய திருவல்லா என்று சொல்லக்கூடிய க்ஷேத்திரம். இதற்கு நாம் விசேஷமாக பிரார்த்தனை செய்து கொண்டு சென்றால் மகாலட்சுமியின் அருளை பெற்றுவிடலாம். இந்த தாயார் அத்தனை வரப்பிரசாதி. ஏனென்றால் பிரியஷ்டதே லக்ஷ்மிஷ்ட பத்னியோ புருஷ சுத்தம் சொல்லுகிறது. மகாலட்சுமியின் நாயகன் யாரோ அவன்தான் பரமாத்மா என்று பேசுகிறது. எனவே அந்த லக்ஷ்மி நாராயணனாக, அந்த லக்ஷ்மியின் நாயகனாக ஸ்ரீமன் நாராயணன் இந்த திருத்தலத்திலே, திருவல்லவாழ் திருத்தலத்திலே திருவாழ் மார்பனாக சேவை சாதிக்கிறான். கேரளாவிற்கே உண்டான நடைமுறைகள், ஆச்சாரங்கள், வழிபாடுகள் எல்லாம் இந்த திருத்தலத்திலே மிகவும் பிரசித்தம். எனவே திறந்திருக்கக்கூடிய கோவில் திறந்திருக்கக்கூடிய நேரத்தை இணையத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொண்டு இந்த ஆலயத்திற்கு சென்று வழிபாடு நடத்தினால் மிகவும் விசேஷம். முக்கியமாக பெண்களுக்கு செய்யக்கூடிய அநீதிகளுக்கு, அந்த பாவத்திற்கு முக்தி தரக்கூடிய கேத்திரம் இதுதான். பெண்களுக்கு யாரெல்லாம் இடையூறு செய்கிறார்களோ அவர்கள் பெரும் பாவத்தை சம்பாதிப்பார்கள். எனவே பெண் பாவம் பொல்லாது என்பார்கள். எனவே அப்படிப்பட்டவர்களெல்லாம் இந்த தலத்திலே வர வேண்டும். திருவல்லவாழ் நார்மனை சேவிக்க வேண்டும். பத்மப்பிரியே பத்மினி பத்மஹஸ்தே பத்மாலயே பத்மதளாய தாட்சி விஸ்வப்பிரியே விஷ்ணு மனோனுகூலே தொற்பாத பத்மம் மைசன்னி பத்வா என்று ஸ்ரீ சூக்தம் சொல்வதைப் போலே இந்த மகாலட்சுமி மகாவிஷ்ணுவின் மார்பிலே நீக்கமர நிறைந்திருப்பதால் அந்த எம்பெருமானுடைய திருமார்பை காண வேண்டும். பொதுவாக எல்லா வைணவ தலத்திலும் திருவடி தரிசனம் முக்கியம். அது திருவரங்கமோ திருப்பதியோ எந்த க்ஷேத்திரமானாலும் திருவடி சேவை முக்கியம். அவன் திருவடியில்தான் அனைத்து செல்வங்களும் உள்ளன. ஆனால் இந்த திருவாழ் மார்பன் காட்சி தரக்கூடிய திருவல்லவாழிலே அவன் அகண்ட மார்பிலே மகாலட்சுமியை காட்சிப்படுத்துகிறான். எதற்காக என்றால், இந்த பெரிய பிராட்டியை சேவித்துக் கொள்ளுங்கள். மகாலட்சுமியின் கருணை கடைக்கண் பார்வைப்பட்டால்
உங்கள் இல்லமெல்லாம் மகிழ்ச்சி வெள்ளமாக மாறும் என்று சொல்வதற்காகவே இந்த அற்புதமான கேத்திரத்திலே திருவல்லவாழிலே திருவாழ்மார்பன் சேவை சாதிக்கிறார். நாமும் சென்று அந்த எம்பெருமானை பிராட்டியை வழிபட்டால் வாழ்வில் பிரச்சனைகளே இல்லை என்பதுதான் நிதர்சனமாகும். நாமும் திருவாழ் மார்பனை சேவித்து திருவம் பெறுவோமா. ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ்.